ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் லன்ச்சு சாதம், சாம்பார், ரசம், பொரியல் தான். எப்போயுமே ஒன் பாட் மீலாக நம்ம வெஜிடபிள் ரைஸ், பன்னீர் இல்லை எக்கு அந்த மாதிரி சண்டேஸில் அப்படி தான் ட்ரை பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்காக அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி சாம்பார் சாதம், ரசம் எல்லாம் இருந்ததுனால நம்ம ஒரு ஃபுட்டு சமைச்சதுக்கப்புறம் டிஸ்பிளே ரொம்ப முக்கியம், ப்ரெசன்டேஷன் ரொம்பவே முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி சமைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், வீட்டில் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இந்த டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் அதை சின்ன ஒரு வீடியோ போடலான்னு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்வீட்டுக்கு சேமியா கொஞ்சம் இருந்ததுனால கேசரி செஞ்சு வச்சுட்டேன். நெய் அதிகமாக போடல, அதனால் ட்ரையாக இருக்கும். தென் சாம்பார் இந்த சின்ன சின்ன கிண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் அஞ்சரை பெட்டிக்காக வாங்கின கிண்ணம். ஸோ அதில் நம்ம ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணுற மாதிரி 2 கப்பில் சாம்பார் ஊற்றிக்கிட்டேன். இது மிக்சட் வெஜிடபிள் சாம்பார். கேரட், காலிஃப்ளவர், கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாமே இருக்குது. பீன்ஸ்லேருந்து ஒரு வெண்டைக்காய்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸும் போட்ட சாம்பார். தென் தக்காளி, கொத்தமல்லி, ரசம். ஸோ இந்த சின்ன சின்ன கிண்ணத்தில் போட்டு நம்ம கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா, ஃபுட்டு கொஞ்சமாக சாப்பிட்றவங்க அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ப்ளஸ் மனசில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். அழகாக எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ எடுத்து கொடுக்க தேவையில்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம போட தேவையில்லை, அழகாக எடுத்து வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ லைனாக எல்லாத்தையுமே அடிக்கிறேன். ஸோ சேமியா கேசரி, சாம்பார் 2 கப்பு, ரசம், பீட்ரூட் பொரியல். மழை காலங்கிறதுனால மோர், தயிர்லாம் நாங்கள் இப்போ போடுறதில்ல அதிகமாக. ரசம் தான் எப்பயுமே. ஸோ இந்த வத்தல் வெள்ளை வத்தல் இருந்தது, அரிசி வத்தல். அதை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிட்டேன். தென் எக்கு ஒன்று நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வத்தலும் எக்கும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அம்மா சமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமைச்சு முடிச்சுருவாங்க ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக. எடுத்து டிஸ்பிளே பண்ணுறது, வேறு கிண்ணத்தில் மாட்டுறது, அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாகிட்டு போனால் அப்பாவுக்கு கோபம் வரும். ப்ராப்பர் டிஸ்பிளே இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும், பாத்திரத்தை மாற்றி வைக்கணும்னு. ஆனால் இந்த காலத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா குக் அண்ட் சர்வ்னு ஒரே பாட்டில் வந்துடும். அழகாக அதிலே குக் பண்ணிவிட்டு அதிலே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸுக்கு சின்ன டிஃபன் பாக்ஸ் பாப்பாக்கிட்ட இருந்தது, அதை வச்சு அப்படியே பட்டை மாதிரி போட்டாச்சு. ஸோ அது கொஞ்சம் குக்கரில் வடித்ததுனால கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.